எப்படி இருக்குது? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம இந்த தேர்தல்ல ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு விஷயம்னு சொல்லி சொல்ல சொல்லப்போனா, சுருக்கமா சொன்னா, அந்த இலவச அறிவிப்புகள். ஒவ்வொரு கட்சியும் பாருங்க, அ மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டிக்கு போட்டி போட்டு, அத தாரேன், இத தாரேன். இது ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னுக்கு போகக்கூடிய பாதை போல எனக்கு தெரியல. நல்ல பாதைய தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் போட்டியிடுவது போல தெரியல. இலவசம் தேவை. யாருக்கு தேவை? முடியாதவங்க, வயசானவங்க, அப்படி இல்லன்னா ஏற்கனவே ரொம்ப வறுமையின் கீழ இருக்கக்கூடியவங்க, வேலை செய்ய முடியாதவங்க, அந்த மாரிப்பட்டவங்களுக்கு குறிப்பிட்ட சில சலுகைகள், காரியங்கள் தேவ தான். அல்லாம எல்லாருக்கும் வந்தவிய போனவங்களுக்கெல்லாம் இலவசம், இலவசம், இலவசம் பைசா இவ்வளோ நீ 2000 குடுத்தா நான் 4000 குடுப்பேன். நீ அத குடுத்தா நான் இத குடுப்பேன். இப்படி இந்த மாரி ஒரு போட்டி போட்டு இந்த தேர்தல் வாக்குறுதிகள கேட்கும்போதெல்லாம் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஆகவே இந்த இலவசம், அந்த பைசா தாரேன்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரிப்பட்ட சம்மந்தப்பட்டதுகளுக்கெல்லாம் யாரும் மயங்காதுங்க. நமக்கு தேவை நாட்ல இந்த போதை வஸ்துகள் இல்லாம இருக்கணும். மக்கள் வந்து இந்த கொலை, கற்பழிப்பு, சின்ன அற்ப விஷயங்களுக்கு கொலை பண்ணக்கூடியது, குழந்தைகள, முதியோர்கள இந்த மாரி கற்பழிப்பு விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய இந்த மாரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் கிடைக்கணும். அதை எண்ணி எல்லாரும் ஓட்டு போடுங்க எலெக்ஷன்ல.